அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாட்டில் நிச்சயமாக நீங்கள் பங்கேற்று அல்லது உங்களது இல்லங்களிலே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் எல்லா வகையான நற்பலன்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. ஏனென்றால் கிரகங்களின் அமைப்பை பார்க்கும்போது பொதுவாக ஒவ்வொரு வருடமும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கும் போது இந்த மகா சிவராத்திரியானது உருவாகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனுடன் அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது இந்த நிகழ்வானது ஏற்படுகிறது. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மாறி மாறி இருந்தாலும் 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு விசேஷ சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனீஸ்வரனின் ஆதிக்கமும் சுக்கிரனின் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானம் என்பதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் இந்த 4 கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜயோகாதிபதியான குரு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். கர்ம பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்று சப்தமஸ்தானமாகிய 7இல் வீற்றிருக்கிறாருங்க. மங்களகாரகன் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் இருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9இலும் கேது 3இலும் இருப்பது கடகராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல மிக சிறந்த காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்கள் இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, இதில் என்னென்ன ஐதீகங்கள் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விரதங்களிலே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம். இந்த விரதத்தை மேற்கொண்டவர்களுக்கு எல்லா வகையிலும் நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் 8ஆம் தேதி இரவு 8 மணி முதல் மார்ச் 9ஆம் தேதி காலை 6 மணி வரை நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய பூஜையில் பல சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். இதிலும் 4 யாம வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகும். முதல் யாம வழிபாட்டில் வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமாஸ்கந்தர், அபிஷேகம் பஞ்சகாவியம், அலங்காரம் வில்வம், அர்ச்சனை தாமரை, நிவேதினம் பால் அன்னம் சர்க்கரை பொங்கல், பழம் வில்வம், பட்டு செம்பட்டு, பணம் பச்சை கற்பூரம் சேர்ந்த சந்தனம், புகை சாம்பிராணி சந்தனக்கட்டை. 2ஆம் யாம வழிபாடு தென்கடவுளை நோக்கி, அதாவது தென்முக கடவுளை நோக்கி வழிபாடு, அபிஷேகம் பஞ்சாமிர்தம், அலங்காரம் குருந்தை, அர்ச்சனை துளசி, நிவேதினம் பாயாசம் சர்க்கரை பொங்கல், பழம் பலா, பட்டு மஞ்சள் பட்டு, மணம் அகில் சந்தனம், புகை சாம்பிராணி குங்குமம். 3ஆம் யாம வழிபாடு இங்கேற்பவரை நோக்கி, அபிஷேகம் தேன், அலங்காரம் கிழுவை, அர்ச்சனை 3 இதழ் வில்வம், நிவேதனம் எல் அன்னம், பழம் மாதுளம், பட்டு வெண்பட்டு, பணம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம். 4ஆம் யாம வழிபாடு சந்திரசேகரர், அபிஷேகம் வாசனை நீர், அர்ச்சனை நந்தியாவட்டை, நிவேதினம் வெண்சாதம், பட்டு நீலப்பட்டு, புகை கற்பூரம் லவங்கம். இப்படி 4 யாம வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரியாக பார்க்கப்படுகிறது. கண் விழித்திருந்து வழிபாடு செய்வதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு உண்டாகும். மகா சிவராத்திரி சுக்கிர வார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. இந்த சிவராத்திரியில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில், வியாபாரம், பதவி உயர்வு போன்ற அனைத்தும் திருப்திகரமாக அமையும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். 5 யோகங்கள் ஒன்று கூடும் அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்ய தவறாதீர்கள். விரதம் பற்றி ஐதீகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகில் பல்வேறு பிரச்சனைகளால் எல்லா உயிர்களும் சிவனிடத்தினை
ஓடி ஒதுங்கி நிற்கின்றன. இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அக்கண்டங்களை தோன்றி இயக்கும் பொருட்டு இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்கி உயிர்களை படைத்தருளினார். அப்போது உமையவள், சாமி, நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தார். இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார். இதைத் தொடர்ந்து இந்த சிவராத்திரி விரதம் பலரால் அனுசரிக்கப்பட்டது. மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி வீட்டில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்ததற்கு பிறகு சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும். வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும். மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்காரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து யாமத்திற்கு ஒன்றாக 4 யாம பூஜைகளை செய்து வழிபட வேண்டும். இன்று இரவு முழுதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் லிங்கேற்பவ காலமாகிய இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள காலத்தில் சிவ தரிசனம் வழிபாடு நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இது தவிர இந்த ஆண்டு விசேஷ 5 யோகங்கள் கூடும் நாள் என்பதால் முக்கிய இந்த 6 எளிய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் குறையும். சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வருவதால் இந்த சிவராத்திரியில் வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக சுகபோக வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிர பிரதேசம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தி வழிபாட்டை மேற்கொள்வதாலும் மிகுந்த நன்மை உண்டு. சர்வதி லித்யோக நாள் என்பதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம். மகா சிவராத்திரி நாளில் இடர்கள் களைவதற்கு ஈசனை வழிபாடு செய்யுங்கள். சர்வ யோகங்கள் அருளும் இந்நாளில் 4 கால பூஜையை கண்டு தரிசித்தாலும் பல்வேறு வகையில உங்களுடைய வாழ்வில் இன்பம் சேரும். மட்டுமல்லாது சிவராத்திரி விரதம் 5 வகைப்படுகிறது. நித்திய சிவராத்திரி விரதம், மாத சிவராத்திரி விரதம், பட்ச சிவராத்திரி விரதம், யோக சிவராத்திரி விரதம், மகா சிவராத்திரி விரதம். வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட இந்த மகா சிவராத்திரி ஒரு வருடத்தில் 1 மாதம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து கண்விழித்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் மகா சிவராத்திரி பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சக்திகளை பெறுவதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் சிவனின் அருள் மிகவும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். எனவே பல்வேறு வகையான இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் உங்களது வாழ்வை தொடர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.